மொத்தம் 50 பீஸுக்கு மேலே இருக்குது. மிஷினை எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. மேக்ஸிமம் வந்து உங்கள் சமோசாவை வந்து கொஞ்சம் ஹீட்டு குறைஞ்ச பின்னாடி போடுங்க. மித்தபடி நான் இப்போ உங்களுக்கு கண்டினியூவாக ட்ரையல் எடுத்து காமிக்கிறேன். இப்போ ஒரு 4 வச்சுருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஏற ஊதணும். ஊதிட்டு அப்புறம் ஏற உரியணும். இப்போ உரியணும். ஓகேவா? 4 பீஸுமே ரெடி பண்ணியாச்சு. அடுத்து அப்படியே நான் கண்டினியூவாக ஃபிட் பண்ணுறேன். எடுத்து டக் டக்குனீங்க இந்த வானா வாங்கண்ணா இல்லை 2 வைங்க. 2 கூட வைக்கிறேன். 2 வைக்கிறேன். நிறைய நேரம் அப்போ தான் எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னு ரிசல்ட்டு தெரியும். ஓகே 2 கூட ஃபிட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 எடுத்து வைங்க. இப்படி எடுத்துக்கோங்க. ஓகே செகண்ட் பேட்ச் போட்டாச்சு. தேர்ட் பேட்ச் வைக்கிறாங்க. எல்லா பக்கமும் எல்லா பொசிஷனும் வச்சு காமிச்சிருங்க. அடுத்து கடைசியாக பேக் பண்ணது எல்லாத்தையும் ஒரே இதை காமிச்சிடும். கம்பி கம்பி தேர்ட் பேஜ் முடிஞ்சு இப்போ 4th பேஜ் எடுத்து வைக்க போகிறாங்க. உங்கள் கொடுத்த கவரில் வந்து இது இல்லாதனால நாங்கள் ரைஸ் தான் ஆட் பண்ணி இப்போ பேக் பண்ணியிருக்கேன். ஓகே 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 4th பேஜா? ஃபோர்த்து முடிஞ்சு அடுத்து 5th பேஜ் எடுப்போம். 5வது பேஜ் குறைச்சிக்கோங்க. கம்மியான வேக்கம் ஓ இந்த பாக்கெட் இந்த ஒரு டஸ்ட்டு இதாக இருக்கும். ஓகே 5th பேஜ் முடிச்சா அடுத்து 6. ஆறா? ஆறு முடிஞ்சு அடுத்து போட்டால் 7வது. 7வது பேட்சு. யாரு? ஏழு முடிஞ்சு அடுத்து 8வது பேட்சு. எட்டாவது பேட்சு. எட்டாவது பேட்ச் முடிஞ்சு 9வது பேட்ச். 8 முடிஞ்சு 9 முடிஞ்சு 10வது பேட்சும் எடுத்தாச்சு. 10வது பேட்ச் அப்புறம் ஃபிட் பண்ணாங்க மாதிரியே சேம் பொசிஷனே ஃபிட் பண்ணுங்கள். இப்போத்தே நீ சொல்லணும். என்ன போனதை ரெக்கார்டு எடுக்கல நான். அப்படியா? 10வது பேஜ் ரெக்கார்டு எடுக்கல. சொல்லுங்கள் நீங்கள். 10வது இந்த சைடில் இந்த சைடில் 11வது இந்த சைடில் ஃபிட் பண்ணிக்கங்க. ஃபிட் பண்ணிட்டு கைடை க்ளோஸ் பண்ணிக்கங்க. கைடை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த டூம் அப்படி பிடிச்சி இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கேருந்து நல்லா இருக்கும். என்ன சொல்கிறா?
இது எத்தனை 12. ம். இப்போ வச்சுருக்கிறத ஃபிட் பண்ணது 12ஆவது பீஸு. அதான் நான் தான் சொல்கிறேன் பாருங்களேன், சீலிங்கோட தன்மை குறையும். நம்ம சீலிங்கை போட்டு இல்லை பண்ணிட்டு இது வந்து 12ஆவது. மேக்ஸிமம் உங்களோட பீஸை வந்து 4மே ஃபீட் பண்ணுங்கள். 4 ஃபீட் பண்ணுங்கள். ஒவ்வொரு பீஸு விடுற கடையிலையும் கொஞ்சோண்டு ஒரு இன்டர்வல் கேப் கொடுங்க. ஏன்னா கேப் கொடுக்கணும். ஏன்னா இது 3 பர்பஸ் நடக்குதுல்ல, அதனால் விட்டு டைமிங்லாம் கேட்காதீங்க. நீங்களாம் அப்ராக்சிமேட்டாக விடுங்க. ஏன்னா உங்களோட ப்ராடக்ட்டும் ஹீட்டு, நம்ம இந்த மிஷினும் ஹீட்டில் இருந்து உரியறதுனால உங்களுக்கு கொஞ்சம் மாய்ச்சர் புகை வர ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? இப்படி கொஞ்சம் ஒரு பிட் பீஸ் 4 பீஸ் வைங்க. 4 பீஸ் வச்சு இந்த எலமெண்ட்டு கேப் விடாமல் வச்சு எலமெண்ட்டை கேப் விட்டு இந்த மாதிரி கேப் இல்லாமல் 4 பீஸுமே ஃபிட் பண்ணிடுங்க. அப்போ தான் ஹீட் வந்து எல்லா பக்கமும் ஒரே சீராக போகும். ஏன்னா இந்த சைடு நீங்கள் வைக்கிறேன்னா இந்த சைடு ஹீட் நிறையா இருக்குது, இந்த சைடு ஹீட் கம்மியாகும். அப்போ இந்த சைடு புகை வர மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் இருக்குது. ஆமாம், 4 பக்கம் முடிஞ்ச வரைக்கும் ஃபீட் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா உங்களால் 4 பக்கம் ஃபீட் பண்ண முடியல அப்படின்னா எம்டி கவரை நீங்கள் 4 வைக்கிற இடத்துல எம்டி கவரையாவது இங்கே வச்சு விடுங்க. இப்போ ஒரு பக்கம் இப்போ 3 தான் வைக்க முடியுது, 2 தான் சாம்பரில் வைக்க முடியுது அப்படின்னா ஒரு பக்கம் சும்மா இருக்குன்னா வேஸ்டான கவர் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி இப்படி வச்சு லாக் பண்ணுங்கள். ஏன்னா எலமெண்ட் வந்து எம்டியாக உங்களால் ப்ரெஸ் பண்ணக்கூடாது. இப்போ வைக்கிறது வந்து உங்களுக்கு 13ஆவது. இல்லை இந்த கேப்பில் வரல, ஆனால் இதில் வரல. இந்த கேப் அப்படியே இருக்கலாம் வரல. பார்த்தியா இங்கே நான் முடிஞ்ச பார்த்தியா, கரெக்டாக நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். வீடியோ எடுத்துகிட்டு போயிருக்கு. ஓகே, 13 முடிஞ்சு. கேப் விட்டுக்குங்க. 4 பீஸ் வச்சுட்டு சப்போஸ் பீஸ் சைஸ் பத்தலை அப்படின்னா ஒரு எம்டி கவராவது வைக்கணும். வெறும் சீலிங்கை சீல் பண்ண விடக்கூடாது. நீங்கள் எத்தனை கவர் வைக்கிறீங்க நீங்கள் கேட்டேன் அவங்ககிட்ட? 4 கவர் தான் வைக்கிறாங்க. போட்ட வீடியோ 14. வச்சு பாரு, அப்படி வச்சு பாரு. கொஞ்சம் அங்கிட்டு தெளிக்க. ஏன்னா ஃபஸ்ட்டு எப்பவுமே கான்டாக்டில் தான் நிறையா வரும். இதை கொஞ்சம் தெளிக்க. எங்கே குழந்தை பார்த்துக்கலாம். இனி 2 இந்த அவர் வச்சுருக்காரு ஐயா, இதுதான் அவங்களோட ஃபீஸு. இல்லை ரைஸே இல்லை சார். நீங்கள் கொடுத்த ஒரு பார் இதுதான் சரிங்களா? உங்கள் பாரை பொறுத்த வரைக்கும் நம்ம மிஷினில் 2 தான் வைக்க முடியுது சரிங்களா? இந்த 2 என்ன பண்ணுறீங்க, இப்படி ஒன்றும் இங்கே ஒன்றும் வச்சுருங்க. ஸோ மீதி எம்டி இடம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு வேஸ்ட் கவர் மேபி இப்படி வேஸ்ட் கவர் இப்படி வச்சு இந்த பக்கம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இங்கே அதே மாதிரி இங்கிட்ட ஒரு வேஸ்ட் கவர், உங்களோட வேஸ்ட் கவரே போதும். இந்த வேஸ்டான கவர் இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் எலமெண்ட்டுக்கு இது ஒட்டுறதுக்கு நம்ம ஹீட் வச்சுருக்கோம். பட் இது சும்மா இருக்குது. இது சும்மா இருக்கப்ப கண்டினியூவாக உங்கள் எலமெண்ட்டை யூஸ் பண்ணுறப்ப எலமெண்ட் வந்து என்ன ஆக ஆரம்பிக்கும்னா உங்களுக்கு புகையாக தள்ள ஆரம்பிக்கும். இப்படி வச்சுருங்க. இங்கே ஒரு பீஸ் வச்சுருங்க, இங்கே ஒரு பீஸ் வச்சுருங்க. இந்த 2 இடத்துல கேப் இருக்கும். இந்த மாதிரி கவரை வச்சுருங்க. இப்படி அந்த டம்மியையும் நீங்கள் ஒரு கவரை வச்சு அரெஸ்ட் பண்ணிடணும். அது ஒட்டெல்லாம் தேவையில்லை, சும்மா 2ஆக மடித்து வைங்க. அதாவது எலமெண்ட்டு ஃப்ரீயாக இருக்கக்கூடாது. ஏன்னா இது லப்பர் மூலம் தான் ஒட்டுது. இப்படி ஒட்டிட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிட்டா நம்ம என்ன ப்ராடக்ட் வச்சுருக்கோமோ அந்த ப்ராடக்ட் மட்டும் உறிஞ்சி சீல் பண்ணிடும். டம்மியானது அப்படியே இருக்கும். அப்படியே அடுத்து கொஞ்சம் வச்சுக்கோங்க. எம்டி அந்த எலமெண்ட்டை விடக்கூடாது. இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா 14வது பேட்ச்சு. பட் உங்கள் ப்ராடக்டை வச்சுருக்கேன். ஓகேவா சார்? உங்கள் ப்ராடக்ட் ஒட்டிடுச்சு. பட் இது டம்மியாகவே ஒட்டும். இதுக்கு வந்து அந்த ஹீட் லோடு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதுக்கும் ஹீட் லோடு கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ 1 போட்டாலும், இப்போ நான் 1 வச்சு தான் ட்ரையல் எடுத்தேன். 1 போட்டாலும் அந்த எலமெண்ட்டை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி கவர் வைக்கணும். இப்போ அதே மாதிரி 2 போட்டாலும் எந்த இடத்துல கேப் இருக்கோ அந்த மாதிரி கவர்களை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
ஏன்னா உங்களுக்கு ஒட்டாது ஆல்ரெடி உங்களுக்கு சூடாத்தையும் போடுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி உங்கள் ப்ராடக்ட் ஹீட்டு, பட் எலமெண்ட்டு ஹீட்டு சேர்றப்போ புகை வரும். வேஸ்ட்டாக இருக்கிற இடத்துலலாம் இப்படி வச்சுக்கணும். இப்போ இந்த ஒரு இன்னொரு ப்ராடக்ட் போடுறேன். நம்ம ட்ரையல் எடுத்து செக் பண்ணணுன்னாலும் கவர் இல்லாமல் ட்ரையலில் செக் பண்ணக்கூடாது. ஓகே, 15வது இது போடுங்க. 15வது ப்ராடக்ட், 15வது பேட்ச் போடுறேன். இப்போ பாருங்கள், இங்கே கவர் இருக்குது. சப்போஸ் இங்கே கவர் இல்லை அப்படின்றப்ப இந்த டம்மி கவரே வச்சுக்கலாம். டம்மி கவர் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இங்கே லோடு இருக்குது. இங்கே லோடு வச்சுட்டோம். சப்போஸ் இங்கே லோடு இல்லை, ஒரு எம்டி கவரை கூட ஃபிட் பண்ணிக்கலாம். தொடர்ந்து அதே கவர் ஃபிட் பண்ணிக்கலாமா? மறுபடியும் அதே கவரை கூட வச்சுக்கலாம். ஏன்னா ஒன்று ஒட்டி இருக்கக்கூடாது. ஒட்டி இருந்துச்சுன்னா அதுவும் சேர்ந்து ஒட்டிக்கும். இப்படி கொஞ்சம் ஒரு சின்ன இன்ட்ரோல். ஓகேங்களா சார்? இப்போ உங்கள் எல்லா எலமெண்ட்டும் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்படி க்ளோஸ் ஆயிருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த புகை மாய்ச்சரு இதெல்லாம் வராது. யூஸ் பண்ணுறப்ப ஒரு பேட்சுக்கு இன்னொரு பேட்சுக்கு ஒரு 2 நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு 30 செகண்ட் 20 செகண்ட் டைமிங் கொடுங்க. இப்படி க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ ப்ராடக்ட் வச்சுருக்கிற 2 எலமெண்ட் டம்மியாக இருக்கிறது வந்து 2. ஸோ அந்த 2 வந்து நான் வெறும் டம்மி கவரை வச்சு லாக் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு லோடு இருக்கிறது உங்களுக்கு புஷ்ஷுன்னு ஏறுது பாருங்கள் ஏரில். வெயிலுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. வெயிலுக்கு ஓகே, முடிஞ்சு. 5th பேட்ச், லாஸ்ட் பேட்ச் இருக்கா? சொல்லுங்க. ஒன்று 16. அந்த டம்மியாக இருக்கிறத அப்படியே கூட வச்சுக்கலாம். நீங்கள் நகர்த்தாமல் இருக்குன்னா கூட பொழுதன்னைக்கு எடுக்கிற கஷ்டமாக இருக்கலாம். கட் பண்ணிட்டீங்களா? யோசிக்கிறனால மட்டும்தான். எத்தனாவது பேஜ்? 16. அவ்வளோதான், போதும் விடுனே. அதே மாதிரி 2க்கு ஒரு தடவை மிஷின் வீக்காக இருக்குன்றனால 2க்கு ஒரு தடவை 12 செகண்டுக்கு ஒரு தடவை நம்ம வந்து கொஞ்சம் டைம் கொடுத்தோம்னா அது இழுக்கும். ஏன்னா இப்போ பண்ணிருந்தால் உங்களுக்கு வந்து ஈரம் வரும், கூலிங்காக இருக்கும். ரைட்டாக இதில் கூலிங் கிடையாது. உங்களுக்கு ஆல்ரெடி ஹீட்டு ப்ராடக்ட் தானே, அதனால் வந்து கம்பல்சரி கூலிங் கொடுத்தாகணும். ஆன் பண்ணி இது வந்து 16 பேட்ச் முடிஞ்சு. மேக்ஸிமம் நம்ம ப்ராடக்ட்டுக்கெலாம் கூலிங்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து அது கூலிங்னால தெரியாது. நம்மளோட கூலிங் இல்லாதனால ஒரு பேட்சுக்கு ஒரு 12 செகண்ட் 20 செகண்ட் டைமிங் கொடுங்க. ப்ளஸ் வந்து எம்டி பக்கம் இருக்கிறதுக்கு ஒரு டம்மி கவர் ஒன்று ஃபிட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து உங்கள் சமோசாவை வந்து கொஞ்சம் ஹீட்டு குறைஞ்ச பின்னாடி ஃபீட் பண்ணுங்கள். 3 கண்டிஷன். ஃபஸ்ட்டு கண்டிஷன், சமோசாவை ஃபீட் பண்ணுறப்ப ஹீட் இருக்கக்கூடாது 1. 2வது வந்து எம்டியாக டூமை க்ளோஸ் பண்ணக்கூடாது கவர் இல்லாமல் 2. 3வது லோடு வைக்கிறப்ப 2 பீஸ் தான் உங்களால் ஃபீட் பண்ண முடியும். இந்த எம்டியாக இருக்கிற பீஸுக்கு எம்டி கவரை வச்சு லாக் பண்ணுங்கள். மொத்தம் 3 ப்ரொசீஜர். 2வது வந்து மித்தபடி ஒரு ஆளாக ஹேண்டில் பண்ணுங்கள். இல்லை கொஞ்சம் ப்ரொடக்ஷன் மட்டும் எடுங்க. மிஷினோட ஒர்க் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அடுத்து எடுங்க. நீங்களாக ஸ்டடி பண்ணி கொஞ்சம் இது பண்ணுங்கள் சார். ஏன்னா மிஷின் கான்செப்ட் ஒன்று, பட் ப்ராடக்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும். அதனால் ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மிஷின் செய்யணும். ஆனால் மிஷினுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ப்ராடக்டை மாற்ற முடியாது. அதனால் நம்ம அந்த பிட்வீன் நேச்சுரல் ப்ராப்ளத்தை நம்மளாக தான் ஸ்டடி பண்ணணும். ஓகே சார், இப்போ நல்லா இருக்குது, பக்காவாக இருக்குது. அனுப்பிச்சி விட்டுலாம் இன்றைக்கி.